ஹை கைஸ் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:37 PM 11:37 AM. டேட் வந்து 16th March. பார்க்க போகிறது 17th நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு அந்த ஃப்ளாஷ் அப்படின்ற டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு கிராஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கிராஸ் லைன் போகும் பாருங்கள். இந்த கிராஸ் லைன் போது பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு பிரேக் அவுட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 23,200 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத பற்றி பேச முடியும். அது வரையும் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் தான். என்னென்னா நேற்று போன வாரம் பார்த்திங்கன்னா நல்லா வாலடைல் கொடுத்தாங்க. எவ்ரி 2 hours கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியல. ஒரு சிங்கிள் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி போக முடியல. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலடைல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாஸ்டாக் வந்து ஹெவியான வாலடைல் கொடுத்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ட்ராப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இயர் எண்டு க்ளோஸ் பண்ண பிறகு அவங்க ஏப்ரல் மாதத்தில் மார்க்கெட் அவங்க ரிசல்ட்டு கோட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க டவுன் ட்ரேட் கொடுக்கறதுக்காக இந்த மாதம் அவங்க சஸ்டெயின் பண்ண பார்ப்பாங்க. அதை காரணமாக பயன்படுத்தி நம்மளும் கொஞ்சம் மேலே ஏற முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சடனாக கீழே விழ ஆரம்பிப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பண்ணலாம். ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஹியூஜாக போய் லாக் ஆக முடியாது. அதாவது சிங்கிள் கம்பெனிஸ்லேயே போய்ட்டு எல்லா ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனிவே, ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று 22,300 ஹிட் ஆன ஒன்று ரிஸ்க் எடுத்து கால் ஆப்ஷன் வாங்குறது. அப்படி இல்லைனா 22,600 ஹிட் ஆன பிறகு ரிஸ்கே இல்லாமல் 0 ஹீரோவில் ஸ்டாப் லாஸ் புட் ஆப்ஷன்ஸு என்ட்ரி ஆகிறது. பெரும்பாலும் என்னுடைய டார்கெட்டு 2200 as well as 21,900 அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ரீச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நம்ம இப்போ இருக்கிற சென்டர் பாயிண்ட்டுங்கிறதுனால 23,000 வரையும் மேலே அதிகபட்சம் போகலாம். கீழே வராங்கன்னா 21,900 வரையும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே தான் இவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீன் நம்ம ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோமா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் ஐஎன்டியோட நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கோட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டால் 27% கிட்ட ஃபால் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா செபி என்ன சொல்லிச்சு, அவங்க ஆடிட்டிங் ரிப்போர்ட் சரியாக கொடுக்கல, தப்பாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பலவீனமாலாம் இண்டஸ் ஐஎன்டி பேங்க் இல்லைன்னுட்டு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த பேங்க்கில் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, எத்தனை ஆடிட்டிங் டீம் இருக்கும். அதையெல்லாம் மீறி செபி வேறு செக் பண்ணியும் இந்த எரர் வருது அப்படின்னா நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா? எனிவே, ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து இந்த 47,000, ஸோ இதுக்கு கீழே இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த 47,000 900க்கு கீழே 950க்கு கீழே இறங்குச்சுன்னா மட்டும் புட் ஆப்ஷன்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா? மேலே நிற்கிது அப்படின்னா அந்த 47,950 ஸ்டாப் லாஸாக வச்சு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவேன். பெரும்பாலும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இஃப் ஐ எம் நாட் ராங்னா மண்டே வந்து கேப் அப் கொடுத்துட்டு கீழே இறக்கலாம், இல்லைனா கீழே இறக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு போகலாம். இந்த 2 சாய்ஸை தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சொல்கிறது புரியுதா பாருங்கள். 48,000க்கு மேலே நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 48,200 48,300 அந்த மாதிரி ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் 48,000 எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சப்போஸ் அவங்க கீழே டவுன் போகிறாங்கன்னா 48,000 ஓப்பன் பண்ணுறவங்க அப்படியே கீழே வருவாங்க. எவ்வளோ தூரம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,800 வரையும் வந்துட்டு மறுபடியும் 48,000 போய் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் வரப்போகிற நாட்கள் நடக்கும். ஸோ நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா நான் அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். ஆஸ் வெல் அஸ் நம்ம வாட்ச்லிஸ்ட்டில் நிஃப்டி ரியாலிட்டி போயிடுங்க, டிஎல்எஃப் எடுத்துக்கோங்க. டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு பலவீனமாக இருக்குது. இப்போ நீங்கள் அது செல் சைடு போகிறீங்கனாலும் போகலாம். ஸோ 1 day சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் 650, செகண்ட் டார்கெட் 640. பெரும்பாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே வாங்குறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வர வாரத்துக்கு அடுத்த வாரம் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் டிஎல்எஃப் ட்ரேட் பண்ண சொல்லும் செல் சைடு. பட் வி நீட் டு டேக் லிட்டில் மோர் ரிஸ்க். ஸோ 0 ஹீரோ எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் ஹை ப்ரீமியமில் 0 ஹீரோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இல்லைனா நான் லெவல்ஸை டெலகிராமில் மார்க்கெட் மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு
நேராக க்ரூடுக்கு போயிடுவோங்களா? ஓகே. ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த 5800 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க. ஹிட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல லாபமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பழைய இடத்துக்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு கிராஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி ஒரு கிராஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்குங்களா? ஸோ நமக்கு 6000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதே சமயம் மற்றது எல்லாமே நமக்கு நெகட்டிவ் இஷ்யூஸ் தான். ஸோ அது போகலை, இந்த 6000 கிராஸ் பண்ணலன்னா மறுபடியும் மார்க்கெட்டு கீழே விழும். க்ரூட் ஆயில் மறுபடியும் கீழே விழும்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? கோல்டை பொறுத்த வரைக்கும் ட்ராப்பு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போக விட்டு தான் பிடிக்கணும். மார்க்கெட்டை நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா மேலே ஏற்றிட்டாங்க. நல்ல ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. ஒரு ஹை ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 94,000க்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 94,000 எடுத்துகிட்டு வந்த பிறகு மார்க்கெட்டை கீழே முயற்சி பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சடனாக விழறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால. ஓகே. ஸோ மற்றது எல்லாமே நம்ம டெலகிராம் லைவில் ஃபாலோ பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.